பொதுவா அசோஸ்பர்மியா அப்படின்னு வந்துருச்சுன்னா மென் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஃபியர் ஒன்று வந்துடுது. 0ன்னு வந்துருச்சு, 1 மில்லியனாவது வருமா, இல்லை ஒரு ஸ்பெர்மாவது கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த சாம்பிளை வந்து அவங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி திரும்ப செக் பண்ணி அதில் இது ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர் இல்லையா? எங்கே நம்ம ஸ்பெர்ம் எடுக்கிறோம், எங்கே நம்ம அந்த அகெயின் இந்த டியூபியூல்ஸை சுற்றி இதில் ஏதாவது ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்ட்டு. I'm Dr. Archana S, Ayyanathan, Medical Director of Dr. Archana IVF, Chennai. விந்தணுக்கள், அதாவது மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் முன்ன பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் வந்து 30% தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. 40 to 45% வந்து மேல் ஃபேக்டரே வந்து இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணுது. மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டின்னும் போது விந்தணுக்களுடைய கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எதில் வேணாலும் குறைபாடு இருக்கலாம். ஆனால் 0ன்னு வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம அசோஸ்பர்மியான்னு சொல்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட்டுடைய ஸ்டோரியை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸ்டோரினா அது ரியல் லைஃப் ஸ்டோரி. இதே மாதிரி அவங்களுக்குமே வந்து அசோஸ்பர்மியா, அதாவது செமன் சாம்பிளில் செக் பண்ணும்போது 0 கவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டோரியும் நம்மக்கிட்ட அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் மூலமாக ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி ரிசல்ட்டை கொடுத்தோன்றது தான் இந்த ஸ்டோரியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பொதுவாக அசோஸ்பர்மியா அப்படின்னு வந்துருச்சுன்னா மென் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபியர் ஒன்று வந்துடுது. 0ன்னு கொடுத்துட்டாங்க கவுண்ட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து வந்து பேனிக் ஆகிட்டு ஒரு ஒன் வீக் எவ்ரி டே போய் சாம்பிள் செக் பண்ணுறது, 0ன்னு வந்துருச்சு, 1 மில்லியனாவது வருமா, இல்லை ஒரு ஸ்பெர்மாவது கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து சாம்பிள் செக் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அசோஸ்பர்மியா 0 அப்படின்னு கவுண்ட் வந்துட்டாலுமே யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அசோஸ்பர்மியா வந்ததுக்கப்புறமா அந்த சாம்பிளை வந்து அவங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி திரும்ப செக் பண்ணி அதுலேயுமே 0ன்னு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணி ஹார்மோன் செக்அப் பண்ணதில் ஹார்மோன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஹார்மோன் அதிகமாக இருந்ததுனால இதில் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா டெஸ்டஸில் ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குன்றது புரிஞ்சுக்கிறோம். அதாவது நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியா. நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியாவில் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து எபிடிடைமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பெர்முடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் டெஸ்டஸ்க்கு மேலே இருக்கிற டியூபியூல், அதில் நம்ம விந்தணுக்களை எடுக்க முயற்சி பண்ணோன்னா அதுலேயுமே விந்தணுக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம்ஸ், அதாவது டீசான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ணணும். இதுலேயுமே வந்து இது ஒரு பிளைண்ட் ப்ரொசீஜர் இல்லையா? எங்கே நம்ம ஸ்பெர்ம் எடுக்கிறோம், எங்கே நம்ம அந்த செமினிஃபியூரஸ் டியூபியூல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் பிளைண்டாக பண்ணுற ப்ரொசீஜர். அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாலும் இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆஃப் மச் யூஸ். ஸோ இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ராட்டம்னு சொல்லுவோம். இதில் வந்து டெஸ்டஸுடைய வால்யூம், அதோடைய சைஸ் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா மைக்ரோடீசான்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை பண்ணோம். மைக்ரோடீசான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மைக்ரோன்னு ஒரு வார்த்தை உள்ளே வந்துருச்சுனாலே அது மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நம்மளால் அந்த ப்ரொசீஜரை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஐவிஎஃப் ஓடியில் ஆப்ரேஷன் தியேட்டரில் இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோஸ்கோப்பில் உங்களுக்கு 25 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். 25 டைம் அதை மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்து எங்கே பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஸ்க்ராட்டமுடைய ஸ்கின்னை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு டெஸ்ட்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு 25 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் இருக்கிற அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம பார்க்கும்போது ரத்த ஓட்டம் எங்கே நல்லா இருக்குன்றதை நாங்கள் கவனிப்போம். அந்த ஜோனை நம்ம வந்து தனியாக லோக்கலைஸ் பண்ணிவிட்டு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற இடத்துல வந்து அந்த டியூபியூல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டியூபியூல்ஸை நம்ம ஐவிஎஃப் லேபுக்கு கொடுத்து அனுப்போம். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட 40 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப் இருக்கும். அந்த 40 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் அகெயின் இந்த டியூபியூல்ஸை சுற்றி இதில் ஏதாவது ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் மேலுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அவங்க வைஃபுடைய உடம்புலேருந்து நம்மளுக்கு 10 கருமுட்டை கிடச்சிருந்தது. 10 கருமுட்டைக்கு தேவையான ஒரு 10 விந்தாணுக்களை நம்மளால் வந்து இந்த மைக்ரோடீசா ப்ரொசீஜர் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கருமுட்டையும் விந்தணுவும் சேர்த்து ICSI ப்ரொசீஜர் மூலமாக கரு உருவாக்கி இப்போ அவங்களுக்கு ஒரு சிங்கிள் மேல் சைல்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. வி ஆர் இன் அ சயின்டிஃபிக் வேர்ல்ட். அதாவது நம்ம சயின்ஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. சயின்டிஃபிக்னு சொல்லும்போது
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐவிஎஃப் ஃபீல்டில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டே வருது. 1970s வந்து ஐவிஎஃப்ன்ற ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சாங்க. 1990s இக்ஸின்ற ப்ரொசீஜர் வந்தது. இக்ஸி எதுக்காக வந்தது? மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்காக தான் இந்த இக்ஸின்ற மிஷினையே கண்டுபிடிக்கிறாங்க, இந்த இக்ஸின்ற ப்ரொசீஜரே பண்ணுறாங்க. ஓகே, இக்ஸி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் விந்தணுக்கள் கிடைக்கவே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் இப்போ இந்த மைக்ரோடீசா அப்படின்ற ப்ரொசீஜர், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் மூலமாக ஸ்பெர்மை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஒரு கரெக்டான இடத்துல ஒரு கரெக்டான டாக்டரை பார்த்து நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி ஏபிள் டு கன்சீவ் வித் அ ஹெல்தி சைல்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் மைக்ரோடீசா, இல்லைனா மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன பண்ணணும், அசோஸ்பர்மியா இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக லீவ் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். வில் ட்ரை டு ஆன்சர் யூர் queries as early as possible. Thank you.